ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி வந்து எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் இப்போ கேரளா போயிருந்தபோது இந்த பிரியாணி வந்து எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன். ஸோ அது ஒரு வீடியோவாக எடுத்து போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுருக்க இந்த பாத்திரம் வந்து எனக்கு 1 kg வரைக்கும் எனக்கு எடுக்கும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் வந்து 1/2 kg ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். நான் போட்டு வந்துருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க, பட் இங்கே நான் தேங்காய் எண்ணெயில் செய்யலை, கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்ட பிறகு பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன் எப்போதும் போல். அதுக்கப்புறம் பெல்லாரி வெங்காயம், அது வந்து நான் 1/2 kg தானே, 3 வெங்காயம், அதாவது நார்மல் சைஸில் இருக்கிற மாதிரி 3 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பிறகு அது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடணும். இவ்வளோதான் இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் நான் வந்து உப்பும் போட்டுருக்கேன், அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ எனக்கு மாமியார் வீடு வந்து கேரளானால எனக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு அங்கே கேரளாவில் ஃபுட்டு எதுவுமே எனக்கு வந்து செய்ய தெரியாது. போன புதுசில் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நான் மேக்ஸிமம் இங்கே தான் அதிகம் தமிழ்நாட்டில் தான் இருக்குவேன். மாமியார் வீட்டுக்கு போனேன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருந்துகிட்ருந்தேன். இப்போ தான் போய் அங்கே வந்து 1 மாதம் 2 மாதம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே இருக்கிற சமையல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி நல்லா இருங்கணும். ஸோ அப்போது இதை வந்து அப்போ இந்த டைம் வந்து நான் போயிருக்கும்போது எங்கள் மாமியார் நீங்கள் பிரியாணி செய்ய அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சரி, அவங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி இஷ்டம் இல்லை. அப்போ சரி, அவங்களோட ஸ்டைலும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பிரியாணி பவுடர் இருக்குது. நம்ம வந்து எப்படி கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கோமோ அவங்க அது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் டைம் அது என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறத நான் அது ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அது கூட வந்துட்டு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது அந்த அளவு ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் குறைச்சி நேரத்துக்கு விட்டுருணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ என்ன போடணும்னா கருவேப்பிலை, அந்த டைம் கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் அது கூட தக்காளியும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும். எப்படின்னா முறுமுறுப்பாகிடும். இப்போ இந்த டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு. தக்காளி நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு குறைச்சி நேரம் விட்டுல நல்லா வதங்கட்டும். அப்போது அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த இதில் வந்துட்டு நம்ம சாப்பாடு வைக்கணும். நல்லா வதங்கணும். அது வந்து இதில் தான் நல்லா வதங்கணும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் போய் வாண்டடாக எனக்கு அவங்க சொல்ல எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்லாம் நான் கிச்சன்கிட்ட போகவே மாட்டேன், அம்மா தான் பார்த்துப்பாங்க. அம்மா அப்புறம் என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃப் தான் பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் குறைச்சி தயிர் ஊற்றிக்கணும். இந்த டைம் ஃபுல்லாக நானே பண்ணணும்னா போட்டு இப்போ அதனால் அதை வந்து செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கு இந்த சின்ன ஒரு வீடியோ போடணும்னு பண்ணிட்டுருக்கேன். நல்லா தயிர் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு வந்து என்ன போடணும்னா இப்போ வந்து மஞ்சள் தூள், லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் குறைச்சி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மெயினாக மஞ்சள் தூள் போடுறாங்க. எல்லா ஃபுட்டுக்குமே அவங்க வந்து மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மஞ்சள் தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எந்த ஃபுட்டாக இருந்தாலும். அப்புறம் மிளகாத்தூள் வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் போட்டுக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் எதுலேயுமே நான் யூஸ் பண்ணலை.
வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு கலர் கொடுக்காது, காரம் கொடுக்கும். காரம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். இல்லை காரம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மஞ்சத்தூளோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பருத்தி விட்டு நல்லா வேக விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா உப்பும் போட்டுட்டேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துருக்கேன். அந்த 1/2 kg என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது கூட வந்து லெமனு தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இதாகும், வேகும். வெந்தாலும் நல்லா அப்படியே ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் அது போல் போட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து இது பண்ணி வச்சுட்டேன், ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/2 hour அது நல்லா ஊறிச்சு. இன்னொரு 15 minutes இருந்தாலே போதும். 15 minutes இருந்தாலே போதும். அதையும் நல்லா இது பண்ணிடுங்க. நல்லா அதையும் மசாலாவோடு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு பிறகு அதையும் வந்து மூடி வச்சிடணும். அதே தண்ணி விடும், வாட்டர் வந்து அதே விட நம்ம வாட்டர் உட்கார்றது வந்து நான் ஒரு துளி கூட இதில் வந்து நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணவே இல்லை, ஒரு துளி கூட இல்லை. இப்போ வந்து நம்ம அதை பற்ற வச்சு அரிசி இப்போ வந்து தண்ணி சூடு பண்ணணும். தண்ணி சூடு பண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து அரிசி போடணும். இப்போ நான் வந்து அரிசி பார்த்திங்கன்னா கேரளா போயிருந்தேன்னா இந்த டைம், அப்போ அங்கே வந்து அரிசி நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்து பச்சரி வந்து சூப்பராக இருக்கும். அப்போது இந்த அரி தான் நான் இந்த அரிசி தான் நான் வாங்கினேன். சீரக சம்பா போல் ரொம்ப பொடுசு, சீரக சம்பா போல். பட் சீரக சம்பாவோட ஒரு ஸ்மெல்லு இதெல்லாம் இதில் இல்லை. பட் வந்து இது சூப்பராக இருக்கும் இந்த அரிசி. அப்போது இந்த அரிசி வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்களா, சிக்கன் வந்து எவ்வளோ வாட்டர் விட்டுருக்கு பார்த்தீங்களா. அதனால் ஒரு துளி கூட நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணலை. இது மேக்ஸிமம் இதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுறவே வேணாம். ஏன்னா இது வந்து செப்பரேட்டாக போடுறதுனால இந்த கிரேவி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதனோட கிரேவி தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போது கொஞ்சம் கேரட் கொஞ்சம் போட்டேன். அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டு பொடுசாக அறுத்து கேரட்டும் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் கூடும், நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்வீட். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி. நல்லா விரும்பி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஷ் இது. அப்புறம் அரிசி போட்டு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து நான் அப்பப்போ அதை நான் வந்து திறந்து மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு இருக்கணும். இப்போ வந்து எல்லாமே அது இதாகிட்டு இப்போ அரிசி தான் இப்போ ரெடி ஆகணும். இன்னும் குறைச்சி கூட தண்ணி வந்து சுண்டணும், இன்னும் கிரேவியாக மாறணும். இந்த சிக்கன் வந்து நல்லா கிரேவி ஆகிட்டு மாறணும். குறைச்சி மூடி நேரம் வச்சுருங்க, நல்லா கிரேவி ஆகட்டும். இப்போ கிரேவி ஆகிட்டு இருக்குது, குறைச்சி கிரேவி ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா இது பண்ணி விட்டுட்டு இதை வந்து எடுத்து ஓரமாக வச்சிடணும். இப்போ அரிசி எப்படி வெந்துடுச்சா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ கிரேவி ஆகிடுச்சா, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு குறைச்சி கிரேவியாக இருக்குது. பிறகு நம்ம அதை தம் விடும்போது அது சரியாக போயிடும். ஓகேங்களா. இப்போ வந்து அரிசி தான் நமக்கு ரெடி ஆகணும், சாப்பாடு தான் ரெடி ஆகணும். அது குறைஞ்ச நேரத்தில் ரெடி ஆகும். இப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சு எனக்கு. நான் இப்போ வந்து அதை வடித்து எடுக்க போகிறேன். வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணுற ஒர்க் இருக்குது நிறைய. இப்போ வடித்து எடுக்கணும். ஓகேங்களா. இது போல் வடித்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது போலெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டைலில் எப்படி வடித்து எடுப்பீங்களோ எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் கொஞ்சம் ஒர்க்கு தான். பட் வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஃபஸ்ட் டைம் எதுவுமே நமக்கு கஷ்டம்தான். பட் வந்து நெக்ஸ்ட்டு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அரிசி எடுத்துட்டேன், சாப்பாடு வடித்து எடுத்துட்டு பிறகு இப்போ அந்த கிரேவி எடுத்துருக்கு. அந்த கிரேவியை எடுத்துட்டு இப்போது சாப்பாடு போடணும். ஃபஸ்ட்டு லேயர் ஓகேயா? ஃபஸ்ட்டு லேயர் வந்து போட்டுட்டு புதினா கொத்தமல்லி ஓகேங்களா? புதினா கொத்தமல்லி அது வந்து லைட்டாக மேலே போடணும். இதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த ஃபஸ்ட்டு லேயரில் தான் போடணும். பட் வந்து நான் வந்து லாஸ்ட்டு லேயரில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் தான் நமக்கு வந்து அந்த பவுட்ரு போடணும். பட் இதில் வந்து அந்த டைம் வந்து எனக்கு வந்து என்னென்னா முந்திரியும் திராட்சையும் இருக்குதுல்ல, அதையும் ஃபுல்லாக நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ருசி கூடுதலாயிட்டு கிடைக்கிறது வந்து அந்த முந்திரியும் அந்த திராட்சையும் தான். நான் திராட்சை எவ்வளோ போடுறேன்னு பாருங்களேன். எவ்வளோக்கு எவ்வளோ அது அதிகம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கூடுதலாகிட்டு இருக்கும். வந்து ஒரு பிடி அளவு திராட்சை போட்டிருக்கேன் நான். ஒரு பிடி அளவு திராட்சை போடணும். பிறகு ஒரு கால் பிடி அளவு முந்திரி போடணும். அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இது கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா அது வதக்கி விடணும். நான் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டால் சீக்கிரம் இதாகிடும் இல்லையா? அப்போது திராட்சை கொஞ்சம் நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். திராட்சை ஓகே நல்லா கோல்டன் இதாக ஆகிட்டு இருக்குது, கோல்டன் கலரில். இந்த டைமில் நம்ம வந்து முந்திரி போடணும். முந்திரி போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணும்போது ரெண்டுமே நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும். இப்போ முந்திரி போடணும். முந்திரி போட்டால் நல்ல கோல்டன் கலரில் பார்த்திங்களா? முந்திரி வந்து ஒரு 1/4 பிடி போடுறேன். போட்டு நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் நம்ம நெய் வந்து இன்னும் குறைச்சி கூட கூடுதலாக விட்டுக்கலாம். நெய் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நல்லா ஹெல்தியும் கூட தானே. கொஞ்சம் எனக்கு நெய் பத்தலை, ஸோ அதனால் கூடுதலாக கொஞ்சம் விட்டுருக்கு. எனக்கு இப்போ வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அது இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த லேயர் போட்டிருக்கேன் இல்லையா? அதில் வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு இது கொத்தமல்லி புதினா வந்து வைக்கணும். தூவி விடணும் மேலே. கொத்தமல்லி புதினா வச்சுட்டு இன்னொரு லேயர் வந்து அரிசி போடணும், சாப்பாடு போடணும். இன்னொரு லேயர் போட்டுட்டு பிறகு இன்னொரு லேயர் போட்ட பிறகு அது நல்லா இது சமமாக பண்ணி விடுங்க. பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே அந்த கோல்டன் ஃப்ரையாக இருக்குது இல்லையா, முந்திரி திராட்சை, அது இப்போ போடணும். அதை இப்போ போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் குறைச்சி புதினா கொத்தமல்லி போடுங்க. ரொம்ப இதுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் எடுக்காது. ஓகேவா? குறைச்சி இருந்தால் போதும். இப்போ போடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே நான் தூக்கி மிக்ஸ் செய்துட்டு, ஏன்னா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினேன். ஆனால் மாற்றுறதுக்கு முடியல. ஸோ அதனால் அப்படியே நான் வந்து அது மேலேயே வச்சு நெய் ஃபுல்லாக அதுலேருந்து நெய் எல்லாத்தையும் அது சாப்பாட்டில் விட்டுட்டு இப்போ அந்த திராட்சை முந்திரியாக அப்படி மேலே அங்கே தூவி விடணும். தூவி விட்டுட்டு பிறகு அந்த பிரியாணி பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பிரியாணி பவுடரு, அது கேரளா பிரியாணி பவுடர் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு. நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா பிரியாணியோட போட்டு நல்லா வதக்குவோம். அந்த பவுடரு மிக்ஸ் செய்து நல்லா வதக்குவோம். இந்த பிரியாணியில் அந்த ப்ராசஸ் இல்லை. இப்போ இந்த பிரியாணி மேலே தான் நம்ம தூவி விடணும். இப்போ இது மேலே தான் நம்ம வந்து அந்த பவுடரை தூவி விடணும். நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹோல்ஸு வழியாக நமக்கு வந்து தம்மு விட்டால் வெளியே போகும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, அந்த ஹோல்ஸு மேலே வந்து ஒரு டம்ளரை வந்து இது பண்ணி இந்த டம்ளர் வைக்கும்போது நல்லா கப்புன்னு அடைச்சிருந்து.
அப்போது எனக்கு அது ஓகேவாக தானே இருக்கும், தம்முக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பவுட்ரு மேலே நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல பிரியாணி பவுடர், அதை மேலே தூவி விடணும். தூவி விட்டுட்ட பிறகு மறுபடியும் அதை வந்து லாக் பண்ணி நல்லா தம் விட்டுறணும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், தம் விட்டுட்டு, ஏன்னா அது பச்சை அரிசி தானே, ஸோ அதனால் இப்போ நமக்கு தெரியும் தானே. இப்போ வந்து அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா தம் விட்டுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க, தம் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த ஃபுட்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து இனி அதில் கீழே இருக்க கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடணும். நான் கொஞ்சம் சேலட் பண்ணியிருந்தேன். என்ன சேலடுனா, முட்டைக்கோசு, அப்புறம் வந்து கேரட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வினிகர் 3 ஸ்பூன் இட்டு உப்பு போட்டு நான் சேலட் பண்ணியிருந்தேன். இதனுடைய அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து இனி வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.